ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னா, நம்ம திருச்சிராப்பள்ளி கோயிலுக்கு நாங்க போயிருந்தோம். அந்த வீடியோ தான் முன்னாடி நீங்க வா இப்ப கொஞ்சம். பார்க்க போறீங்க. நாங்க எங்க வீட்ல இருந்து பைக்ல போயிட்டு, எங்க அக்கா வீட்ல போய் பைக்க வச்சுட்டு, அங்கேருந்து நாங்க வா பஸ்ல தான் போனோம். மேலே ஏறி வீட்ல நின்னுக்கிறியா? இருந்து கிளம்பி 1 ஹவர்லயே நாங்க கோவிலுக்கு வந்துட்டோம். கோவில்ல வந்து பட்டீஸ்வரத்துல இறங்கி, அங்கேருந்து ஒரு ஆட்டோ இல்லைன்னா பஸ் நெறைய வருது. நாங்க தெரியாம ஆட்டோல வந்துட்டோம். ஆட்டோவுக்கு வந்து ரூ. 160 கேட்டாங்க. சரி கூட்டமா இருக்கும், பஸ்ஸும் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு பாஸ் நாங்க வந்து கொடுத்துட்டு நிக்கிறாங்க ஆட்டோல அம்முக்கு. வந்துட்டோம். வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தோனே நானும் அக்காவும் கூட்டமா இருந்துச்சுன்னு விளக்கெல்லாமே போட்டுட்டு, அப்புறம் தான் நாங்க சாமி பார்க்க போனோம். அப்புறம் இந்த கோவில் வந்து சிவன் கோவில். சிவன் ஆலயமும் இருக்கு. துர்க்கைக்குமே தனியா சன்னதி எல்லாமே இருக்கு. இது சிவனுக்கு முன்னாடி குளம் அதெல்லாமே இருக்கு. பிள்ளையார், விநாயகர் எல்லாமே தனியா சிவனுக்கு இருக்கு. துர்க்கை தனியா அது கோபுரத்தோட அதாவது உள்ள என்ட்ரு ஆனோன்னும் சிவனும் இருக்கு, துர்க்கையும் இருக்கு. அதே மாரி சிவன் கோயிலுக்குள்ளேயுமே துர்க்கை சன்னதிலாம் பக்கத்துல எப்போதுமே ஒரு சிவன் கோயில்னு எடுத்தா என்னென்னலாமோ இருக்குமோ, அது எல்லாமே தனியாவும் இருக்கு. இந்த துர்க்கையுமே தனியா இருக்கு. ஆனா, இந்த துர்க்கை கொஞ்சம் பெருசா இருக்கும். ஃபோட்டோ, வீடியோலாம் எடுக்க முடியல. அதனால உங்களுக்கு நான் எதுவும் ஃபோட்டோலாம் எடுக்கல. ஏன்னா எடுக்கக்கூடாதுன்னு அங்க பேன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் போல நாங்க சுதீக்ஷாவுக்காக இருந்து கொண்டுட்டு போன இட்லி, காலையிலயுமே சாப்பிடாம இருந்தது. அந்த சாப்பிடல காலையிலயுமே. நாங்க சாமிலாம் கும்பிட்டுட்டு சாப்பிடலான்னு கொண்டுட்டு வந்த இட்லி. அத சாப்பிட்டுட்டு கொஞ்சம் புளி சாதமும் அங்க ஒரு பாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு, நாங்க அங்கேயே லன்ச்ச முடிச்சுட்டோம். முடிச்சுட்டு நல்லா காத்து வந்துச்சு கோவில்ல. சரின்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு இந்த தடவ ரிட்டர்ன் போகும்போது பட்டீஸ்வரத்துல போய் தான் நாங்க பஸ் ஏறுனோம். நாங்க வந்து இங்கேருந்து ஆட்டோல போல. பஸ் தான் வரும்னு சொல்லிட்டு நாங்க பஸ்லயே கிளம்பிட்டோம். ரூட் பஸ்ஸும் உண்டு, டவுன் பஸ்ஸும் உண்டு. நாங்க ரூட் பஸ்ல தான் ஏறி போனோம். ஏறி அங்க போய் இறங்கி கொஞ்ச நேரத்துலயுமே எங்களுக்கு ஊருக்கு பஸ் வந்துருச்சு. நாங்க கிளம்பிட்டோம். இந்த மாரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.